பரப்புரைக்காக சென்னை வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. டெல்லியிலிருந்து விமானம் மூலம் அவர் சென்னை வந்திருக்கிறார். 3 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ளும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி இன்று 3 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு அவர் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக பொன்னேரி சட்டமன்ற தொகுதி, அதே போல சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி, திருச்சி மாவட்டத்தில் உள்ள திரையூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக அவர் தனி விமானம் மூலமாக டெல்லியில் இருந்து சென்னை வந்திருக்கிறார். சென்னையில் விமான நிலையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கிரீஷ் ஒடங்கர் ஆகியோர் இந்த விமான நிலையத்திற்கு அவரை வரவேற்கிறார்கள். இங்கே விமான நிலையத்தில் வந்த அவரை வரவேற்று அவருடனேயே அவர்களும் பொன்னேரி, அதே போல துறையூர், சோளிங்கர் ஆகிய பகுதிகளுக்கும் பயணம் செய்ய இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் மூலமாக. இதற்காக விமான நிலையம் வந்த கிரீஷ் ஒடங்கருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் அவரை இங்கு விமான நிலையத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள், அவரை வரவேற்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக இவரது பரப்புரை பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நேற்று 2 நாட்களாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன. இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமான மசோதா மீது அதை முடித்துக் கொண்டு நேற்று அந்த மசோதா தோல்வி அடைந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த பரப்புரையானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து இன்னும் 5-10 நிமிடங்கள்ல இங்கிருந்து புறப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக பொன்னேரியில் முதல் கூட்டமாக அங்கே பரப்புரையில் பங்கேற்கிறார். பொன்னேரியிலிருந்து பரப்புரையை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொள்கிறார். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை முடித்துக் கொண்டு மீண்டும் சென்னை விமானத்தின் மூலமாக தனி பின்னராக துறையூருக்கு துறையூர் பகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக ஹெலிகாப்டரில் புறப்படுகிறார். அங்கே துறையூரை முடித்துக் கொண்டு சரியாக மாலை 5:40 மணி அளவில் மீண்டும் திருச்சி விமான நிலையம் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்படுகிறார். இதுதான் அவரது திட்டமிடலாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக அவரது பரப்புரை எதை மையப்படுத்தி இருக்க போகிறது, காங்கிரஸ் திமுக கூட்டணியை பற்றி அவர் என்ன சொல்ல போகிறார், அதே போல எதிரே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை எவ்வாறாக அவர் விமர்சனம் செய்ய போகிறார், தங்கள் கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி எப்படியாக இருக்க போகிறது என்பதை பிரதிபலிக்க சொல்ல போகிறார். அதே போல 5 ஆண்டுகள் இந்த கூட்டணியில் அவர்கள் ஏற்கனவே முடித்து மீண்டும் அந்த கூட்டணியை தொடர்ந்து தற்போது அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு இன்னும் 4 நாட்களில் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தியின் இந்த பரப்புரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியும். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.